அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் 3rd ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஒர்க் புக்கிலிருந்து யூனிட் 8 வாட்டர் இந்த லெசனை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லிசன் அண்ட் ட்ரா. த clouds ஆர் டார்க். டைனி ட்ராப்ஸ் ஆஃப் ரெயின் ட்ரிப் டவுன் டு த கிரவுண்ட். அதாவது சிறிய சிறிய மழை துளிகள் தரையை நோக்கி விழுகின்றன. த பாண்ட்ஸ் ஆர் ஃபுல். குளம் நிரம்பி இருக்கு. த கிராஸ் இன் த கிரவுண்ட் இஸ் க்ரீன். தரையில் இருக்கிற புல் பச்சை நிறத்தில் இருக்குது. த லீவ்ஸ் இன் த ட்ரீ ஆர் வெட். மரத்தில் இருக்கிற இலைகளும் இந்த மழை துளியில் நனைந்திருக்கு. பேர்ட்ஸ் ரெஸ்ட் இன் த ட்ரீ. பறவைகள் மழையினால் மரத்தில் ஓய்வு எடுக்குது. ஃப்ளவர்ஸ் நியர் த ட்ரீ ஆர் வெட் டு. இந்த மரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஃப்ளவர்ஸும் இந்த மழையில் நனைஞ்சிருக்கு. இட் இஸ் ஏ ரெய்னி டே. இது ஒரு மழை நாள் சொல்கிறாங்க. ரீட் அண்ட் ரைட். மீனா வாஷஸ் ஹர் கிளாத்ஸ் இன் ஹர் கார்டன். மீனா அவளுடைய தோட்டத்தில் அவருடைய துணிகளை எல்லாம் துவைத்தா. ஷீ சீஸ் எ பட்டர்ஃப்ளை ஃப்ளையிங் தேர். அங்கே ஒரு பட்டாம்பூச்சி பறக்கிறத அவள் பார்த்தா. ஷீ ரன்ஸ் ஆஃப்டர் இட். அது பின்னாடியே அவள் ஓடினா. ஹர் பக்கெட் ஓவர் ஃப்ளோஸ் வித் வாட்டர். அவளுடைய பக்கெட் நிரம்பி வழிஞ்சுது. ஹர் மதர் டெல்ஸ் ஹர் நாட் டு வேஸ்ட் வாட்டர். அவளுடைய அம்மா தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. மீனா ஃபாலோஸ் ஹர் மதர்ஸ் வேர்ட்ஸ். மீனா அவளுடைய அம்மாவுடைய வார்த்தையை கேட்டு நடந்தா. ரைட் த பேசேஜ் தட் டாக்ஸ் அபவுட் வாட்டர். வாட்டரை பற்றி எந்த பேசேஜ் பேசுதோ அதை எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ அது இந்த ஃபர்ஸ்ட் பேசேஜ் தான். இப்போ மீனாவை பற்றி படித்தோம் இல்லையா, இந்த பேசேஜ் தான் வாட்டரை பற்றி சொல்லுது. ஸோ இந்த பேசேஜை அப்படியே இங்கே நெக்ஸ்ட் இருக்கிற இந்த பேஜில் நம்ம எழுதிடுறோம். Next, read aloud. Seas are very big. Sea water is salty. Many sea animals and plants are in the sea. Ships sail on the sea. Seas look very beautiful. Tick the correct question for the sentence. இங்கே இருக்கிற சென்டென்ஸுக்கு கரெக்டான கொஷின் சென்டென்ஸ் எதுவோ அதை நம்ம டிக் பண்ணுறோம். ரெய்னி டேஸ் மேக் அஸ் ஹாப்பி. மழை நாள் நம்மை மகிழ்ச்சி ஆக்குது அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸு. இதுக்கான கொஷின் என்ன வரும்னா, என்ன நாள் நம்மளை மகிழ்ச்சி ஆக்குது என்ன அப்படின்றதான் வரும். ஒய் மேக்ஸ் அஸ் ஹாப்பி, வாட் மேக்ஸ் அஸ் ஹாப்பி, வென் மேக்ஸ் அஸ் ஹாப்பி அப்படிங்கும்போது வாட் மேக்ஸ் அஸ் ஹாப்பி அப்படின்றதா சரியானது. We use umbrellas on rainy days. நாம் umbrellas-ஐ மழைக்காலங்களில் பயன்படுத்துகிறோம். When do we use umbrellas? Why do we use umbrellas? How do we use umbrellas? When do we use umbrellas அப்படின்னு தான் சரியானது. Rain water helps the plants to grow. Rain water மழை தண்ணீர் தாவரங்கள் வளர்கிறதுக்கு உதவி செய்யுது. அப்போது இதனுடைய கொஷின் என்னென்னா, வேர் டஸ் ரெயின் வாட்டர் ஹெல்ப் த பிளான்ஸ், ஒய் டஸ் ரெயின் வாட்டர் ஹெல்ப் த பிளான்ஸ், ஹவு டஸ் ரெயின் வாட்டர் ஹெல்ப் த பிளான்ஸ். எப்படி மழை நீர் தாவரங்களுக்கு உதவி செய்கிறது அப்படின்றதா சரியானது. நெக்ஸ்ட் ஒன்று, டிக் த கரெக்ட் கொஷின் ஃபார் த பிக்சர். இந்த பிக்சருக்கு உண்டான சரியான கொஷின் சென்டென்ஸை நம்ம டிக் பண்ணுறோம். வேர் இஸ் த சன், வாட் இஸ் நியர் த ட்ரீ, ஹூ இஸ் ஆன் த ட்ரீ. வாட் இஸ் நியர் த ட்ரீ அப்படின்றது கரெக்டு. அப்போ தான் த வெல் இஸ் நியர் த ட்ரீ அப்படின்றது சரியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, வேர் டூ த ஃபிஷ் ஸ்விம், ஹவு டு வி ஸ்விம் இன் வாட்டர், வாட் கலர் இஸ் த ஸ்கை. இங்கே ஸ்கையே கிடையாது. ஹவு டு வி ஸ்விம் இன் வாட்டர், நம்ம எப்படி நீந்துவோம் தண்ணியில் அப்படின்னு. அப்போ இந்த ரெண்டு கொஷினுமே இதுக்கு வராது. வேர் டு த ஃபிஷ் ஸ்விம், த ஃபிஷ் ஸ்விம் இன் த வாட்டர் அப்படின்னு வரும். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் தான் சரியானது. ஒய் இஸ் இட் சன்னி, ஒய் இஸ் த ரெயின்போ கலர்ஃபுல், ஒய் இஸ் இட் டார்க், ஏன் இருட்டாக இருக்குது அப்படின்றது தான் இந்த கொஷின். அப்போ இதுதான் அதுக்கு சரியானது. ஹவு டஸ் த ஷிப் மூவ், வாட் டு யூ see in the river, வேர் டஸ் த பேர்ட் சிட் ஆன் த போட். இதில் வாட் டு யூ see in the river, ரிவரில் நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்றது தான் இதுக்கு கரெக்டான. நெக்ஸ்ட்டு, ஜாயின் த சென்டென்ஸ் பை யூஸிங் அண்டுன்ற வேர்டை வச்சு நம்ம எழுதுகிறோம். ரிவர்ஸ் ஆர் லாங், ரிவர்ஸ் ஆர் க்ளீன். இதில் ரிவர்ஸ் ஆர் அப்படின்றது 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ அதை நம்ம 1 டைம் எழுதிக்கிறோம். ரிவர்ஸ் ஆர் லாங் அண்ட் க்ளீன். அதே மாதிரி தான் சீஸ் ஆர் பிக், சீஸ் ஆர் டீப். இங்கே சீஸ் ஆர் அப்படின்றதே நமக்கு 2 டைம்ஸ் வருது. ஸோ அதை நம்ம 1 டைம் எழுதிட்டு அண்டுன்ற வேர்டை போட்டு எழுதுகிறோம், கனெக்ட் பண்ணி எழுதுகிறோம். சீஸ் ஆர் பிக் அண்ட் டீப். இங்கே தே ஆர் இன் த பார்க், தே ஆர் இன் த ஸ்கூல். தே ஆர் இன் த பார்க் அண்ட் த ஸ்கூல்.
Maria likes apples. Maria likes mangoes. அப்போ Maria likes apples and mangoes. Rearrange the jumbled words and frame sentences. இந்த சென்டென்ஸை நம்ம கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு ஒன், she likes red and green balloons. செகண்ட் ஒன், he swims in river and the sea. தேர்ட் ஒன், there is a well and a river in the village. நெக்ஸ்ட் ஒன்று, ஃப்ரேம் எனி 3 questions ஃபார் த பிக்சர் யூஸிங் க்ளூஸ். இங்கே பிக்சர் இருக்குது, இங்கே க்ளூஸ் இருக்குது. இதை வச்சு நம்ம ஒரு 3 சென்டென்ஸை நம்ம வந்து மேக் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒன், ஹவு மெனி சில்ட்ரன்ஸ் ஆர் தேர், எத்தனை குழந்தைங்க இருக்கிறாங்கன்னு எழுதலாம். இல்லைனா ஹவு மெனி ட்ரீஸ் ஆர் தேர், இல்லை ஹவு மெனி பேர்ட்ஸ் ஆர் ஃப்ளையிங். இந்த மாதிரி கொஷின்ஸை மேக் பண்ணிக்கலாம் ஹவுன்ற வேர்டை வச்சு. அடுத்து ஹூ ரைட்ஸ் எ பைசைக்கிள், எ கேர்ள் ரைட்ஸ் எ பைசைக்கிள். ஸோ ஹூ அப்படின்ற வேர்டை போட்டு இந்த கொஷின் எழுதிக்கலாம். அப்படின்னா ஹூ கிக்ஸ் எ பால், ஹூ இஸ் ஸ்கிப்பிங், இந்த மாதிரி ஹூன்ற வேர்டை வச்சு எழுதலாம். நெக்ஸ்ட்டு வாட் ஆர் த சில்ட்ரன் டூயிங், குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க. தே ஆர் பிளேயிங். இல்லை வேர் ஆர் த சில்ட்ரன் பிளேயிங், குழந்தைங்க எங்கே விளையாடுறாங்க. வேர் ஆர் த சில்ட்ரன் பிளேயிங், அவங்க வந்து கார்டனில் விளையாடுறாங்க. ஸோ தே ஆர் பிளேயிங் இன் த கார்டன், தே ஆர் பிளேயிங் இன் த பிளே கிரவுண்டு. ஸோ இந்த மாதிரி இங்கே இருக்க வேர்ட்ஸை வச்சு நம்ம கொஷின்ஸை மேக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சூஸ் த கரெக்ட் வேர்ட் அண்ட் ரைட். இங்கே இருக்க பிக்சர்ஸுக்கு ஏற்ற மாதிரி கரெக்ட் வேர்டு எடுத்து எழுதும். ப்ரஷ் பண்ணுறாங்க, ஸோ ப்ரஷ். இவங்க சமைக்கிறாங்க, குக். குடிக்கிறாங்க, ட்ரிங்க். துவைக்கிறாங்க, வாஷ். Draw any 2 sources of water and write their names. Sources of water, நீரினுடைய ஆதாரங்கள் வந்து ஏதாவது 2 நம்ம ட்ரா பண்ணால் போதும். வெல், பாண்ட், லேக், ரிவர், சி. இங்கே வந்து வெல்லை ட்ரா பண்ணியிருக்கோம், பாண்டை ட்ரா பண்ணியிருக்கோம். வெல், பாண்ட். Shade the correct picture for the sentence. The frogs jumps into the pond. Frogs வந்து குளத்தில் குதிக்கிறது. ஸோ இந்த பிக்சர். நெக்ஸ்ட்டு, எ ஷிப் sails on the sea. ஷிப் கப்பல் வந்து கடலில் பயணிக்கிறது. ஸோ அந்த பிக்சரை நம்ம ஷேட் பண்ணுறோம். ஹி டேக்ஸ் எ பாத், அவன் குளிக்கிறான். அந்த பிக்சரை நம்ம ஷேட் பண்ணிக்கிறோம். சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் ஆன்சர்ஸ். த டக்ஸ் ஸ்விம் இன் த டேஷ். டக்ஸ் எல்லாம் எங்கே ஸ்விம் பண்ணும்? பாண்டு. டேஷ் வாட்டர் இஸ் சால்ட்டி. எந்த வாட்டர் சால்ட்டாக இருக்கும்? உப்பாக இருக்கும்னா சீ வாட்டர். வி ஷுட் ட்ரிங்க் plenty of, நாம் அதிகப்படியான தண்ணீரை குடிக்கணும், வாட்டர். டேஷ் யுவர் டீத் ட்வைஸ் எ டே. தினமும் 2 வேளையும் ப்ரஷ் பண்ணோம். ஸோ ப்ரஷ் யுவர் டீத் ட்வைஸ் எ டே. தேர் இஸ் எ பிக் வெல் இன் மை ஹவுஸ். எங்கள் வீட்டில் ஒரு பெரிய கிணறு இருக்குது. நெக்ஸ்ட்டு, லுக் அட் த பிக்சர் அண்ட் ஷேட் த கரெக்ட் சென்டென்ஸ். இந்த பிக்சரை வச்சு இங்கே இருக்கிற சென்டென்ஸில் கரெக்ட் சென்டென்ஸை ஷேட் பண்ணுறோம். தேவி குக்ஸ் ஹர் ஃபுட். தேவி கிளீன்ஸ் த கார். தேவி வாஷஸ் த கிளாத்ஸ். தேவி ப்ரஷஸ் ஹர் டீத். இங்கே தேவி வந்து கிளாத்தை வாஷ் பண்ணுறாங்க, துணி துவைக்கிறாங்க. அப்போ தேவி வாஷஸ் த கிளாத்ஸ் அப்படின்றதான் சரியானது. நெக்ஸ்ட்டு, முரளி ஹேஸ் எ பைசைக்கிள். முரளி ஹேஸ் எ கார். முரளி ஹேஸ் அன் ஆட்டோ. முரளி ஹேஸ் எ பஸ். முரளி வந்து இங்கே கார் தான் க்ளீன் பண்ணுறாரு. அப்போ அவர்கிட்ட கார் தான் இருக்குது. அப்போ முரளி ஹேஸ் எ கார். தேர்ட் ஒன்று, ரமேஷ் கிளீன்ஸ் இஸ் கார். ரமேஷ் வாட்டர்ஸ் த பிளான்ட். ரமேஷ் குக்ஸ் இஸ் ஃபுட். ரமேஷ் ப்ரஷஸ் இஸ் டீத். ரமேஷ் இங்கே என்ன பண்ணுறான்? ப்ரஷ் பண்ணுறான். அப்போது ரமேஷ் ப்ரஷஸ் இஸ் டீத் அப்படின்றதான் சரியானது, கரெக்ட் ஒன்று. லாஸ்ட் ஒன்று, டேஷ் வாட்டர்ஸ் த பிளான்ட். செடிக்கு தண்ணி ஊற்றுறாங்க, யாருன்னா வாணி. அப்போது வாணி வாட்டர்ஸ் த பிளான்ட். நெக்ஸ்ட்டு, ரைட் எ ஃபியூ சென்டென்ஸ் அபவுட் த பிக்சர். இந்த பிக்சரை வச்சு ஒரு ஃபியூ சென்டென்ஸ் எழுதுகிறோம். இது வந்து ரெய்னி டே. ஸோ இட் இஸ் எ ரெய்னி டே. ரெய்னி டேவை வந்து நம்ம மான்சூன்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் மான்சூன் எழுதலாம். சில்ட்ரன் ஆர் பிளேயிங் இன் த ரெயின். குழந்தைங்கள்லாம் மழையில் விளையாடுறாங்க, அதனால் சில்ட்ரன் ஆர் பிளேயிங் இன் த ரெயின். இங்கே ஒரு பையன் வந்து குடையை வச்சுருக்கான், அதனால் எ பாய் ஆஸ் அன் அம்ப்ரல்லா. நெக்ஸ்ட் இங்கே ஒரு பாய் வந்து கோட்டு போட்டிருக்கான், ப்ளூ கலரில் ரெயின் கோட், அதனால் ஹீ வியர்ஸ் எ ப்ளூ ரெயின் கோட். மை ஜர்னல். தேர் இஸ் எ வெல் இன் மை வில்லேஜ். இட் இஸ் பிக். வி கெட் வாட்டர் ஃப்ரம் த வெல். வி ஸ்டோர் வாட்டர் இன் பக்கெட். நெக்ஸ்ட் மலர் லெவலுக்கான மை ஜர்னல். ஐ லிவ் இன் எ வில்லேஜ். There is a pond in my village. It is big. We get water from the pond. We store water in buckets. Thank you.